அன்னமே கேளா சாமி. அருகுவே நானோ கனவது நான் கண்டேன். கனவு சாமி? கருத்தினை என்ன நான் சொல்வேன். மனிதயரை பிறகு நான் அருமணம் செய்தே அதில் வள்ளல் முனிவருக்கு அளித்தே இல்லாமலே என் போகையாலே இழந்தே மாசிலா என் மகுடத்தை அந்த மாமுனி உதைக்கவும் தேசம் செல்வையாவும் நான் தத்தம் செய்யவும் கண்டே புலையனுக்கு அடிமையா புகுந்து மயானம் காக்க விலை கொண்ட வேதியர் துணை வித்திட கண்டே பயமாக இதற்கு விளக்கமும் தெரியவில்லை. எனக்கும் தெரியவில்லை சாமி. மந்திரி சத்தியகித்து இருக்கின்றார், அவர் கேட்டால் தெரியும் சாமி. நீ கண்ட கனவுக்கு பொருள் தெரியாமல் திகைக்கின்றாயா? நீ கண்ட கனவுக்கு பொருள் நான் சொல்லட்டுமா? ஒன்று, இந்த நாட்டில் தாராளத்தை கொடுக்க போகின்றார். இரண்டு, செங்கலை இணைக்கப் போகின்றார். உன் மனைமுடியை துரைக்கப் போகின்றாய். மூன்றாவதாக நான்காவதாக உன் பிள்ளையும் மனைவியும் பின்ன விட்டு போய்விடுவார்கள். ஐந்தாவது, உன்னை பின் தொடர்ந்து வருகின்றால் ஒரு பெண்ணால் உழைக்கின்றாயே, அவள் தான் தெரியுமா? அவள் தான் சத்திய தேவன், தர்ம தேவதை. அந்த தர்ம தேவதை மட்டும் உன்னை விடாமல் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். பொருள் புரிகிறதா? என்ன ஆச்சரியம்! காட்டில் வாழும் மிருகத்தை நாட்டுக்குள் அழைத்து விட்டால் எவனுடைய வலிமையால் மீண்டும் காட்டுக்கு துறந்து விட்டானே மன்னன். விடுவேனா? விட மாட்டேன்.